ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா எங்கிட்ட கேட்குற சின்ன சின்ன டவுட்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்குறது மேக்ஸிமம் இந்த 3 விதமான கொஷின் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் கப்பீஸ் வளர்க்கலான் இருக்கேன் ப்ரோ, வளர்த்தி அதை மார்க்கெட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு தான் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எங்கள் வீட்டில் கப்பீஸே செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ, அது என்ன பண்ண நானும் பண்ணிகிட்டே இருக்கும் ப்ரோ, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கொஷின் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ குட்டியே போட மாட்டேங்குது ப்ரோ, குட்டி போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வளர மாட்டேங்குது ப்ரோ, ஸோ அதுக்கு என்ன ப்ரோ ரீசனு, ஸோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின். ஓகேங்களா, இந்த மேக்ஸிமம் இந்த 3 விதமான டவுட்ஸ் தான் என்கிட்ட கேட்குறது. நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து ஒரு மீனுக்கு முக்கியமானது நீங்கள் கொடுக்குற தண்ணி, ஃபுட்டு, இது ரெண்டும் தான் செட் ஆனிச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வராதுங்க. நீங்கள் கப்பீஸ் வளர்த்துன்னு நினைக்கிறவங்க ஒரு தண்ணி, அதாவது சும்மா ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சுக்கோங்க, அது மெடிசனு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கணும் இல்லை, சும்மா ஒரு டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள், மீனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் செட் ஆக முடியும் சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் ஒரு 10 பேரோ 5 பேரோ கப்பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா டப்பாவில் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு 10 பேரோ இல்லை 5 பேர் வாங்குறீங்கன்னா சரி, 2 பேரோ ஒரு 3 டப்பாவில் போட்டுவீங்க. ஸோ அப்படி போடும்போது என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடும்போது என்னென்னா, உங்களை அறியாமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் திடீர்னு ஏதோ ஒரு மேலுக்கோ இல்லை ஃபீமேலுக்கோ ஏதோ ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்கள் ஒரே டப்பாவில் போட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதே தனித்தனி டப்பாவில் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா, சரிடா அப்போ நீ மட்டும் ஒட்டுக்காக போட்டு வச்சுருக்க, எங்களை மட்டும் எதுக்கு தனித்தனியாக போட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் இடத்துல வந்து குட்டி போடுது. ஸோ இப்போ உங்கள் இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு 50 குட்டி போடுது, இல்லை வந்து ஒரு 100 குட்டி போடுது, அது வளருது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, உங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ப்ரீடிங் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துலேயே வந்து வளர்ந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, என்னோட ஓன் ப்ரீடிங். இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எந்த டிசீஸும் மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்படியே வந்தாலுமே 1-2 இறக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பேர் இருக்கா, இதை தூக்கி இதில் விட்டுட்டேன் அப்படின்னா அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மீன்லேருந்து திடீர்னு இன்ஃபெக்ஷனுக்கு இந்த மீனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பு வரும். அதனால் அப்படி விடாதீங்க. ஆல்ரெடி ஃபுல் கோல்டு இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஃபுல் பிளாக் இருந்தாலும் சரி, ப்ரோ எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி இருந்த மீன் தான் ப்ரோ, அதனால நான் ஒட்டுக்கா விட்றேன் ப்ரோ அப்படின்னாலுமே அப்படி ஒட்டுக்கா விடாதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும், மீன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டியே போட மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ குட்டியே போட மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. குட்டி வந்து எல்லா மீனுமே சூப்பராக குட்டி போடுங்க. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம், அந்த இந்த 4 மாதமும் குட்டி பெருசாக போடாது. இன்னொன்று குட்டி போடுறதுக்கு முக்கியமான விஷயம், எல்லா மீனுமே குட்டி போடுங்க, பட் குட்டி சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரீடிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டீங்க அப்படின்னா குட்டி வந்து நல்லா, இதில் பாருங்கள் குட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இப்போ குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு இல்லை 15 நாள் கழிச்சு நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸை எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ குட்டி வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா பேரண்ட் வந்து சாப்பிடாது. இதில் அடியில் பேரண்ட் இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய பேரண்ட் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சாப்பிடாது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அந்த வளர மாட்டேங்குது, ஸோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் அது லாஸ்ட் வீக்கோட ஒருத்தட்ட என்கிட்ட இன்னும் ஒரு 2 கஸ்டமர் நினைக்கிறேன், முந்தானத்து ஒருத்தர் ஆன்லைனில் கேட்டார், நேற்றுக்கு ஒருத்தர் ஆஃப்லைனில் கேட்டார். இப்போ குட்டி வந்துருக்குன்னா சும்மா இந்த டப்பாவில், இப்போ இந்த குட்டி வந்து ஒரு 10 குட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா சும்மா இந்த டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா குட்டி வளர்ந்துருமாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த குட்டிங்கிறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன டப்பா, இந்த ஹார்லிக்ஸ் டப்பா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த சோன்பப்படி வரும்ல அந்த டப்பா, அந்த மாதிரிலாம் போடாதீங்க. குட்டியாக இருந்தாலுமே ஸ்பேஸ் கொஞ்சம் இந்த மாதிரி டப்பா வச்சு கொடுத்து வைங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட ஒரு 10 குட்டி தான் இருக்குது, அதனால் வந்து ஹார்லிக்ஸ் டப்பாவில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் பவுலில் போட்டு வைக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் போடாதீங்க தயவு செஞ்சு. போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வளராது, இன்னொன்று குட்டி வந்து செத்து போயிடும். ஓகேங்களா, ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக கொடுங்க, அவ்வளோதான். ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மாதம் ஆகுங்க. கப்பீஸ் வந்து ஃபுல் ப்ரீடிங் சைஸ் இந்த மாதிரி சேல் சைஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 90 நாளாச்சும் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இதே லைவ் கல்ச்சர் கொஞ்சம் ஆட்டிமியா மொயினா அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 90 நாளுங்கிறது ஒரு 60 நாள் 70 நாள் ஆகும், ஒரு 15 நாள் to 20 நாள் கம்மியாகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இவ்வளோ எடுக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் கொஸ்டினா, ஸோ இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி என்கிட்ட கேட்குறது தான், ப்ரோ நான் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ, அதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொஸ்டின் இதுதான் முக்கியமானதுங்க, சூப்பரான, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதாகிறதாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா,
இப்போ வந்து கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்திடுறாங்க, ப்ரீடும் பண்ணிடுறாங்க, பெருசும் பண்ணிடுறாங்க. இந்த விற்கிறதுங்கிறப்போ வரப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா கம்பேரிசன் பண்ணிடுறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 வாங்கினேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ சில்லி மொசைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு 80 வாங்கி போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேர் நான் வாங்கிட்டு வரேன், 80 வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. 80 வாங்கிட்டு வந்து இது இவ்வளோ குட்டி போட்டிருக்கல. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பக்கத்து கடையில் வந்து 90 விற்கிறாங்க, நம்ம வந்து 70 விற்கலாம் அப்படி சொல்லிட்டு பக்கத்து கடையோட கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 80 வாங்கினேங்க, உங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுட்டு தான் கொடுத்தேன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 அதிகமாக விற்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணாது. உங்களோட ப்ரைஸும் உங்களோட ரேட்டு தான், நான் தப்பே சொல்லுங்க. பட் நீங்கள் லாட்டாக விற்கணும் அப்படிங்கிற மனப்போக்கில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் போகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேட்டே எடுத்துக்கோங்களேன். ஃபுல் ரேட்டு இப்போ நல்லா டிமாண்டில் போயிட்டுருக்கும், சூப்பரான டிமாண்டு. இப்போ என் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒவ்வொரு கடைக்குன்னு ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பேர் 140 விற்பேன். இல்லை என் கடை நிறையா இருக்குது, இப்போ 10 பேர் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு 5 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 5 பேர் எடுத்தாங்க அப்படின்னா பேர் வந்து 120 இல்லாட்டி 110 அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ரேட்டு கொடுப்பேன். இல்லை 10 பேர் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன மிஞ்சி போனால் சரிங்க ஒரு 110 100 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரேட்டு போகும். ஏன்னா வந்து நம்ம லாட்டாக கொடுக்கும்போது கம்மி பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லையும் இது காமனாக இருக்கிறது தான், ஓகேங்களா. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு காஸ்ட்லியான மீன் வாங்கிக்கிறாங்க, யாருமே அந்த மீனை கம்பல்சனே பண்ணுறதில்ல. இல்லை வெளியிலேயே இப்போ ஃபுல் ரேட்டே உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஃபுல் ரேட் வந்து எங்கிட்ட 140 இப்போ வெளியில் இல்லை பக்கத்து ஸ்டேட்லேருந்து இல்லை வேறு எங்காவது இருந்தோ 200 வாங்கிட்டாங்க. அந்த செலவு நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவர் 200 விற்கிறாங்கன்னா அது அவரோட தனித்திறமை, ஓகேங்களா. ஸோ அவரோட இஷ்டம். ஸோ 200 வாங்கிக்கிறாங்க. இல்லை கம்மியாக வந்தாலும் கம்மியாக வாங்கினா பெனிஃபிட் தான், ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா. 200 வாங்கும்போது என்னென்னா இப்போ நான் அங்கே 200 வாங்கினேன் ப்ரோ, நான் லைஃப் ஃபுட்டாக கொடுக்குறேன் ப்ரோ, ஆட்டிமியாக தான் கொடுத்த, வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது உங்களோட இது, ஓகேங்களா. ஆட்டிமியாக கொடுக்குறது கொடுக்காத அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா செலவு அதிகமாகிடுச்சு ப்ரோ, நான் வந்து அதனால் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நான் 150 கொடுக்குறேன், ஸோ நீங்கள் வந்து வாங்கி 250 ரூபா 300 கூட வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏங்க நான் விற்கிறதே 140 நான் எப்படிங்க 150 200 விற்பேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட திருப்பி கொஸ்டின் கேட்பேன். இல்லைங்க நீங்கள் சொல்கிற எனக்கு புரியுதுங்க, ஆனால் நான் கொடுக்குறது ஃபுட்டே வேறங்க அப்படின்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறேன், நான் இந்த ஃபுட்டு கொடுக்குறேன், அதனால் இந்த ப்ரைஸு அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் பல்லட் உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு ஃபுட்டு காம்போ வாங்கியிருந்தாங்கன்னா இந்த ஃபுட்டு கொடுப்பேன். இதுக்கு என்னடா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான். இது வந்து சிம்ஸ் போட்டு வளர்த்தலாம்டா, சிம்ஸுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு ஃபுட்டு, இது சிம்பிளாக மட்டும் நல்லா ப்ரீட் ஆகும் அப்படின்னா. அப்படியாடா சரி ஒரு 3 சிம்ஸ் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அமௌண்ட் போட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு பேரல், இது ஆக்சுவலாக கருப்பில் தொட்டி அவன்ட்டு அந்த பேரல் உங்களுக்கு அந்த 250 லிட்டர் அது மாதிரி பேரல் அடிக்கடி தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணியில் கொஞ்சம் வேலை செய்கிற வேலை அது அதில் வந்து தண்ணி சரி சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டாங்க, சிம்ஸ் வாங்கி உள்ளே விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டெய்லி இந்த ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. நானும் வந்து ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதமாக இது பண்ணேன், நல்லா ப்ரீட் ஆகிடுச்சு மாதிரி இருக்கு. ஸோ அப்புறம் என்ன பண்ணானே என் கடைக்கு திருப்பி வந்தான், இது மாதிரி எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி அமௌண்ட் தேவைப்படுது, நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன் சிம்ஸ் நல்லா என்கிட்ட ப்ரீட் ஆகிட்டு இருக்குடா, நான் அதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீ எனக்கு ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்துரு அப்படின்னா. இது என்னோட ஒட்டி அவன் எத்தனை சிம்ஸ் சொன்னானா 200 சிம்ஸ் பக்கம் ப்ரீட் பண்ணியிருந்தான். இது வந்து ரியாலிட்டியாக நடந்ததுங்க. யாருன்னா என் ஃப்ரெண்டு சியோன் தான், உங்களுக்கே தெரியும் சியோன், நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அவன் வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலாக டைம் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் to 3 மாதம் வந்துச்சுங்க. அவன் வளர்த்துல, நான் வந்து சும்மா உடனே நினச்சிக்காதீங்க, 2.5 மாதம் பக்கம் வளர்த்திருக்கான் அவனும். ஒரு 4 பேரை என்னமோ தான் கொடுத்தேன், 4 பேரோ 2 பேரோ கொடுத்தேன், எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 சிம்ஸை எடுத்துட்டான். இது வந்து நடந்தது என்னென்னா ஒரு 4 மாதம் ஆயிருக்கும். 200 சிம்ஸும் என்கிட்ட ஒட்டியாக கொண்டு வந்தான். 200 சிம்ஸும் நான் எவ்வளோ கிட்ட விற்கிறது அப்படின்னா ஏதோ ரேட்டுக்கு எடுத்துக்கூட, எனக்கு ஒரு சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்ன்னு கூட எடுத்துக்கோ, இல்லாட்டி நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கூட தரேன், நீ எனக்கு அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கோ, எனக்கு இப்போ 2000 எமர்ஜென்சிடா அப்படின்னு. சரி 2000 கொடுத்தாரேன், நீ எனக்கு அத்தனையும் கொடுன்னு சொல்லிட்டு அவனே ஒரு 250 சிம்ஸ் நம்ம கொடுத்துட்டு போயிட்டான். சின்னது பெருசு எல்லாம் கலந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டுனால தான் நான் இவ்வளோ சிம்ஸ் எடுத்தேன், இல்லாட்டி நான் வெளியில் இருந்தால் கண்டிப்பாக என்னால் வந்து அவ்வளோ சிம்ஸ் எடுத்திருந்தேன்னா காசு எவ்வளவோ ஆயிருக்கும். அதாவது ஒரு சிம்ஸ் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பேரே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குறது அப்படின்னா பேர் 30 to 40 ரூபா, இல்லை எக்ஸ்ட்ராவே காசு போடணும். நம்ம வெளியில் வாங்குறதுனா அந்த ரேட்டு போடணும். நம்ம வந்து என் ஃப்ரெண்டுனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எமர்ஜென்சி அமௌண்ட்னால கம்மி, அதாவது லாட்டாக கொடுத்துட்டு கம்மியான அமௌண்ட். பட் ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000ங்கிறது அந்த டைமில் பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சுது, ஓகேங்களா. லாட்டாக கொடுக்கும்போது இவ்வளோக்கு தான் கொடுத்தான். அதே நான் அவன்கிட்டே சொன்னேன், பொறுமையாக அவங்க வீட்டு பக்கத்துலேயே சும்மா வித்துட்டு இருந்தான், 40 ரூபா 50 ரூபாய்ன்னு விற்றான். அதையும் பசங்க வந்து வாங்கிட்டு தான் இருந்தானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லாட்டாக விற்கும்போது கம்மியாக தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. இப்போ லாஸ்ட் வீக் நானே எடுத்துக்கோங்களேன், இப்போ உங்களுக்கே தெரியும் மிக்சடு கப்பி காம்போ மாதிரி போட்டிருந்தேன். 10 பேர் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சில்லி மசை கப்பி இருந்துச்சு, இந்த அந்த எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி, ஓல்டு லைனேஜ், இதெல்லாம் பேரே வந்து ஆக்சுவலாக ஒரு பேர் எடுத்தால் 190 ரூபாயினோ, ஸோ 120 ரூபாயின்ட்டும்
5 பேர் எடுத்தால் பேர் வந்து 85 ரூபா அது மாதிரிலாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்னன்னா, நம்ம லாட்டாக கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பேர் ஆட் பண்ணி விட்டேன். ஏன்னா காசு அதிகமான பேரில் எவ்வளோ காம்போவில் போடுறா அப்படின்னா, பட் நம்ம வேறு வழி இல்லைடா, எனக்கு வந்து மிக்சர் கப்பி நிறையா சேர்ந்துருச்சு, நான் அதை வந்து காலி பண்ணியே ஆகணும். ஸோ அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா அந்த ப்ரைஸ் வந்து ஓகேவா இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா 30 ரூபாய்ங்கிறப்ப 30 ரூபாயில் என்னடா கிடைக்கும் போதா அப்படின்னு நினைக்கிறீங்க. லாட்டாக விற்கும் போது என்னென்னா, இப்போ 150 பேர் 200 பேர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். 150 பேர் நான் வளர்த்துறதுக்கு எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 4 டப்பா தேவைப்படுச்சுங்க. 4 டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சில்லி மசிக்கே வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ப்ரீடிங் தான். மேக்ஸிமம் என்னோட எல்லாமே ஓன் ப்ரீடிங் தான். ஒரு 2-3 பேர் மட்டும் போன வாரத்துக்கு கப்பி இருக்கும். ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கப்பீஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னோட ஓன் ப்ரீடுங்கிறப்ப வந்துன்னா ஒரு 25 பேர் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. போதுமேங்க, போதும். ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் நான் இது வந்து கப்பீஸ் வளர்த்துறதுக்கு ஒரு 2 to 3 மாதம் ஆகும். 3 மாதம் வளர்த்தி நம்ம ஒவ்வொரு டப்பாலையும் ஒரு 50 பேர் வச்சுக்கோங்க. ஒரு 5 டப்பாவில் வளர்த்துனீங்கன்னா என்னாச்சு, நீங்கள் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு விற்கணும்னு இல்லை. அதே நீங்கள் எக்ஸாட்டிக் கப்பி வளர்த்துனீங்க அப்படின்னா சூப்பரான அமௌண்ட்டுங்க. இதே மிக்சர் கப்பி நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக தான் போகும். ஆனால் கம்மியாக போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். 30 ரூபாய்ன்னு போட்டு ஒரு 150 பேர் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஒரு 4500 கிடைக்குதா, 2.5 மாதம் உழைப்பு. அதில் வந்து நான் சிம்ஸ் அது மாதிரி நிறையா விற்றேன். ஸோ அந்த ஸ்டைலாக விற்றேன். அந்த ரெட் ராம்ஸ்களுக்கு திடீர்னு ஒரு டிமாண்டுங்க. ஸோ அதெல்லாம் சேல் பண்ணேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 6000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 2.5 மாதம் இருக்கேன். இது வந்து நான் சும்மா, அதாவது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என் கடை வச்சுருக்கேன். அந்த கடையில் போக மிச்சமான கப்பீஸு, ஸோ அப்புறம் அந்த ஏதாவது பீட்டா க்ரூமிங்க்கு, ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்த நான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு இன்கம்ங்கிறது ஒரு பெனிஃபிட்டான ஒரு இன்கமில். ஆனால் நம்ம சும்மா வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போகிறோம். அதுக்கு ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இல்லை 3000 கிடைக்கும்போது பெனிஃபிட் ஆக்சுவலாக எச்சா தான் கிடைக்கும். நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஸோ இப்படி எல்லாருமே பண்ணும்போது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் சேல் பண்ணும்போது இங்கே தான் எல்லாம் தப்பு பண்ணிடுறீங்க. நீங்கள் சேல் பண்ணும்போது நான் இல்லை இந்த ரேட்டுக்கு 200 ரூபாய்க்கு தான் விற்பேன், 150 ரூபாய்க்கு தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக இதாக சொல்ல முடியாது. அதுக்குன்னு என்னடா ரேட்டே போகாதாடா, நான் இன்னும் போகுங்க எல்லா கப்பியும் ரேட்டு போகும். இப்போ நான் வந்து அதே நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த கொய் கப்பி ப்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ப்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து தாராளமாக போகும். பேர் வந்து 140 ரூபாய்க்கு விற்கிறனா விற்கலாம், இல்லை காம்போவில் கூட போடலாம். பெனிஃபிட் காம்போவில் போட்டால் ஒரு பேரோட 110 ரூபாய்க்கு தான் போனாலுமே பெனிஃபிட் தான். ஆனால் இது வந்து கம்மியாக தான் ப்ரீட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் 50 பேரில் கணக்கு சொன்னலைங்க, அந்த மாதிரி ப்ரீட் ஆகாது. ஸோ அதை உடனே கணக்கு போட்டுக்காங்க. 50 பேர் நம்ம இந்த கொய் கப்பி ப்ரீட் பண்ணோம்னா 50 பேர் 3 மாதத்துக்கு இருக்கா இவ்வளோ அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணாதீங்க. இங்கே தான் நிறைய பேர் இங்கேயும் தப்பு பண்ணிடுறீங்க. ஏன்னா இவ்வளோ இந்த அளவு கப்பீஸ் வந்து ப்ரீட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கப்பீஸ் உடனே வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கப்பீஸ் வாங்கினீங்கன்னா தலை துண்டு தான் போட்டு போகணும். ஏன்னா ஆல்பினோ வெரைட்டி ப்ரீட் பண்ணுறதே கஷ்டம். அதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இருக்குலே ரொம்ப காஸ்ட்லியான வெரைட்டிங்க. அதெல்லாம் பிகினர்ஸ் தான், அவங்க தான் அப்போ தான் மீன் வாங்க போவாங்க. அவங்க போய் 300 ரூபாய்க்கு கப்பி வாங்குறது, 500 ரூபாய்க்கு கப்பி. ஏங்க நான் இங்கே போனங்க வாங்கிட்டு வந்தேங்க கப்பீஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குல்லைங்க, எவ்வளோன்னு கேட்பேன். அவங்க வந்து 350 ரூபாய் சொல்லுவாங்க. ஆசைக்கு வாங்குறது தப்பு இல்லைங்க. ஆனால் அடுத்த கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க பாருங்க, இந்த கப்பி நான் ப்ரீட் பண்ணால் இந்த ரேட்டுக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து நீங்கள் ஆசைப்பட்டு 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, தப்பு இல்லை. அதுக்குன்னு வந்து அந்த கப்பீஸ் வந்து திருப்பி அந்த விலைக்கு போகுமான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு 350 ரூபா 400 ரூபா போட்டு கப்பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் வாங்குறீங்க. அதுக்கு உண்டான ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, சூப்பரான வேல்யூங்க. ஓகேங்களா? ஒரு 100 பேர் ப்ரீட் பண்ணாலும் செம்ம அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மன் ரெட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சூப்பரான சைஸ் இருக்குங்களா, சைஸ் நான் இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதுக்கோசரம் இந்த கப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்குலாம் விற்க முடியாது. இதுக்கு உண்டான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷமாக இந்த கப்பி வித்துட்டு தான் இருக்கேன். அதிகபட்சமாக எவ்வளோக்கு விற்பேன் அப்படின்னா ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 85 ரூபா. அதே வந்து ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 60 ரூபா. சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 70 ரூபா. 70 ரூபாய்ன்னு சொன்னால் கண்டிப்பாக போகாது, 60 ரூபாய்ன்னு சொன்னால் தான் போகும். பெருசாக 5 பேர் அந்த மாதிரிலாம் எடுத்தா. ஸோ அவ்வளோக்கு தான் இந்த ரேட்டு. ஓகேங்களா? நான் இந்த கப்பி வந்து ப்ரோ நான் இவ்வளோ பெருசு வளர்த்திருக்கேன் ப்ரோ, ரேட் உங்களுக்கோசரம் நான் 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலுமே போகாதுங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். சில பேருக்கு இப்போ எனக்கு க்ளோஸான கடை பக்கத்தில் கூட தெரிஞ்சவர் தான், அவர் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான். அவர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் எப்படி சொல்கிறது எக்ஸாட்டிக் கப்பிலாம் பெருசாக போகாது. அவர் கடையில் நான் போய் ஏங்க நான் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேங்க, உங்களுக்கோசரம் எக்ஸாட்டிக் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து 200 ரூபாய் கூட அந்த கப்பீஸ் விற்கலாம். நான் உதாரணம் கொய் கப்பி வச்சுக்கோங்க, அந்த கப்பியை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவர் வாங்க மாட்டார். ஏன்னா வேணான்றோம், ஏன்டா என் கடையில் அவ்வளோக்குலாம் போக மாட்டேங்கிறா, என் கடையில் நார்மல் கப்பி தான்டா போகுது, அதனால் நார்மல் கப்பி இருந்தால் கொடு, நான் வந்து பேர் வந்து 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்ன்னு விற்றுக்கிறேன், ஸோ நீ நார்மல் கப்பியை கொடு அப்படின்பாரு. ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடையில் அந்த கப்பி தான் போகும். அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டு பக்கத்தில் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கப்பி போகுமோ அந்த கப்பி ப்ரீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கொடுங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கும்போது என்னென்னா லாட்டாக போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குங்க. நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணிடுறீங்க. 100 பேர் இல்லை நான் அந்த ரேட்டு தான் விற்பேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, கடைசியாக செத்து போயிடும். ஏதோ டிசீஸ் வந்துடும், இல்லை ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா லாட்டாக உங்களுக்கு அடி வாங்கும். தயவு செஞ்சு
கப்பீஸ் ப்ரீட் பண்ணுறது ரொம்ப 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 சூப்பரான இது, நல்ல அமௌண்ட் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓவராக ப்ரீட் ஆச்சு இல்லை அப்படின்னா கம்மியான ப்ரைஸை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா அதே அமௌண்ட்டு விற்பா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.